சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பம் உங்களுக்கு அமோக வெற்றியும் மனதிற்கு ஆறுதலையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய லாபச்சனி உங்களினுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனதிற்கு சந்தோஷங்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பதவியில் நல்ல உயர்வும் பேரும் புகழையும் கொடுக்கக்கூடும். கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தில் சனி பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. இவர்கள் திருப்புல்லானி சென்றோ அல்லது ராமேஸ்வரம் சென்றோ ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையில் பித்ரு காரியங்கள் செய்யலாம். சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனி சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய கண்டக சனி திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். முடிந்தவரையில் திருமணஞ்சேரி சென்று பரிகாரங்கள் செய்வதோ அல்லது குலதெய்வ பிரார்த்தனை செய்துவிட்டோ திருமணங்கள் செய்யலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சஷ்டம சனி தன லாபத்தை அதிகரிக்கும். இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் சனி வருவதனால் முருகப்பெருமானின் அருளோடு இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் தொடங்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பஞ்சமத்தில் வரக்கூடிய சனி பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன மனக்கவலைகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு திருமண யோகங்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் அதில் சற்று குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியில் உறவினர்களிடையே நண்பர்களிடையே சில மனக்கவலைகளும் மற்றும் பணப்பிரச்சனைகளும் வரலாம். ஆகவே புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இவர்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடுகள் செய்யலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி ஆண்டு காலம் முடிவடையக்கூடிய இந்த தருணம் மிகவும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். குடும்பத்தில் புதிதாக வீடு வாங்குவது மற்றும் திருமண யோகத்தை கொடுக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த பாதச்சனியானது இதுவரையில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் புதிய தெம்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு சனீஸ்வரனை வழிபட்டால் உங்களுக்கு எடுத்த காரியம் ஜெயம். மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஜென்ம சனியானது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இருந்த போதிலும் குரு பகவானின் அனுகிரகத்தோடு இந்த ஜென்ம சனி சற்று உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் கொடுக்காது. சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னமிட்டு ஆஞ்சநேயரையும் வணங்கி வரலாம். ஆனந்தமங்கலம் சென்று தசபுஜ ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது.